ஓப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று அறிமுகம் செஞ்சுருந்தாங்க. Oppo A12. மக்களும் இதை பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்கிறாங்க. இதோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் எங்களோட ரேட்டிங்கும், அதாவது நீங்கள் வாங்கலாமா வேண்டாமாங்கிறத இன்னும் 2 நாள் தரவா செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அதாவது இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை ஃபாலோ பண்ணதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட குயிக் அன்பாக்சிங் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது டாப் லைன் ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. இது அப்புறமா பிரிச்சுக்கலாம். ஸோ இதை எடுத்து மாற்றி வச்சதுக்கப்புறமா மேலே உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனை தவிர உங்களுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. டேட்டா கேபிள் உங்களுக்கு A1 குவாலிட்டியில் ஒரு டேட்டா கேபிள், சூப்பரான ஒரு டேட்டா கேபிள். கிட்டத்தட்ட உங்களுக்கு 500 ரூபாய் பக்கத்தில் வரும் தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா இதே குவாலிட்டிக்கு. இன்னொரு குட்டி பாக்ஸ் தந்திருந்தாங்கல்ல, அதையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். அதை பிரிக்கும் போது ஸ்மார்ட் ஃபோனோட கேஸ் ஒன்று தந்திருக்காங்க. சிம் எக்ஜெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், பேப்பர் ஒர்க்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இதே தவிர ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இப்போ இதோட குயிக் ப்ரிவியூ நம்ம பார்த்துக்கலாம். இதோட ஸ்க்ரீன் உங்களுக்கு 6.2 இன்ச்சில் வாட்டர் டாப் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேம் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வருது. 3GB ரேம், அப்புறம் 4GB ரேம். ரேம் வேரி ஆகும்போது உங்களுக்கு ஸ்டோரேஜும் வேரி ஆகும். அதாவது 3GB ரேம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 32GB ரோம் வரும். 4GB ரேம் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 64GB ரோம் கிடைக்கும். அதேமாதிரி ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. கேமரா நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தரவா செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். இதுக்கப்புறம் பேக்கில் உங்களுக்கு டுவல் கேமரா தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா 13 மெகாபிக்சலில் இருக்குது. டெப்த்துக்காக 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4230 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அது செக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாள் பேக்கப் கொடுக்குங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னா மீடியாடெக்கோட P35 ஆக்டோகோர் ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஆக்டோகோர்னா எத்தனை கோர் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் OS பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டம் ரோம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. 6.1 கலர் OS லோட் பண்ணியிருக்காங்க. இது Android 9 பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு பேக் சைடில் தந்திருக்காங்க. நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். இதை டீப்பாக செக் பண்ணதுக்கப்புறம் இன்னைக்கு தரவா சொல்லும்போது இன்னும் கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் செக் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த மட்டும் உங்களுக்கு டெப்த்து கரெக்டாக இருக்குது, கரெக்டாக ஃபீல் பண்ண முடியுது என்னால். அதாவது இதோட சென்சார் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது. இன்னும் நான் 2 நாள் மாறி மாறி தாறுமாறாக செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கரெக்டான ஒரு அவுட்புட் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ நண்பா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. நான் தரவா செக் பண்ணுறதுக்கு டைம் வேணும். செக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 48 ஹவர்ஸ் முன்னாடி அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதில் நாங்கள் ரேட்டிங் கொடுத்தா மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. சிங்கிள் சர்டிஃபிகேஷனாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 3 வருஷம் வரைக்கும் உழைக்கும். டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். 5 இயர்ஸ் வரைக்கும் எந்த வித ப்ராப்ளம் வராது. இன்கேஸ் நான் சர்டிஃபிகேஷன் நான் கொடுக்கலன்னா தயவு செய்து வாங்கிக்காதுங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும், எந்த மாதிரி டெக் வீடியோஸ் வேணும் எல்லாமே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.